இதுல 2 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. ஜான் மார்க் என்று சொல்லக்கூடிய தலித் சமுதாயத்தை, கிறிஸ்துவ தலித் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு மாற்றுத்திறனாளியும், அதே மாதிரி திருநாத் கட்டா என்று சொல்லக்கூடிய ஒடிசா மாநிலம் காடிகாஜூர் என்கிற கிராமத்தை சேர்ந்த பாலங்கிரி என்கிற டிஸ்ட்ரிக்ட், அவர் அந்த ஒடிசா தொழிலாளி இறந்து போனவருடைய ஊர். ஒரு செங்கல் சூளையில அவரு தொழிலாளியா இருக்கிறார், குடும்பத்தோடு இருக்கிறார். அவங்க 2 பேருமே இதுல கொல்லப்பட்டிருக்கிறாங்க. இது இல்லாம 4 பேருக்கு கடுமையான காயங்கள். பிரபாகரன், நெல்சன், கணேசன், ராமசாமி என்று சொல்லக்கூடிய 4 பேருக்கு காயம். இந்த நாங்குநேரி ஏர்வாடிக்கு இடையில இந்த பெரும்பத்து கிராமம் இருக்கு. தலித் சமுதாயத்தை சேர்ந்தவங்க வாழ்ற அந்த தெரு பேர் இந்திரா காலனி தெரு. மற்ற சமூகத்தினர் வாழ்ற பகுதி அது நாடார் தெருன்னு சொல்லுவாங்க. பெரும்பத்திலே நாடார் தெரு. அதுல அங்க சந்திரன் என்று சொல்லக்கூடிய ஒருவருடைய காம்ப்ளெக்ஸ் ஒன்று இருக்கு. அதுலதான் இந்த பிரபாகரன் என்பவர் டீ கடை வச்சிருக்கிறார். பிரபாகரன் என்பவர் ஒரு நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவர். அந்த நபர்கள் வெட்ட வந்த ஆட்கள் ஒரு 3 வைக்கில் வந்திருக்காங்க. 2 சக்கர வாகனங்கள்ல 7 பேர். இது போக 2 பேர் அதுக்கு உறுதுணையாக இருந்தாங்க, சதியில் ஈடுபட்டாங்கன்னு சொல்லி 9 பேர் மொத்தத்தில் அரெஸ்ட் ஆயிருக்கிறாங்க. தற்போது 9 பேர் அரெஸ்ட் ஆயிருக்கிறாங்க. இந்த கொலை செஞ்சவங்களுக்கும் பாதிக்கப்பட்டவங்களுக்கும் எந்த முன்விரோதமும் கிடையாது. இந்த சம்பவத்தில் எந்த முன்விரோதம் கிடையாது. இந்த சமூக மக்களை நாங்க வெட்டணும், அவ்வளவுதான். பிரபாகரன் அந்த வார்த்தையை சொல்றார், டீ கடைக்காரர் சொல்றாரு, தன்னுடைய கம்யூனிட்டியை சொல்லிதான் அந்த குரூப் வெட்டினாங்க அப்படின்னு சொல்லிதான் அவர் சொல்றாரு. இது பத்திரிகையாளர் சந்திப்புன்றதுனால நான் குறிப்பிட்டு எந்த சமுதாயத்தையும் சொல்ல வரல. வெட்டின சமூகம் தென் மாவட்டத்தில் உள்ள ஒரு ஆதிக்கசாதி சமூகம், ஒரே சமூகம். அந்த 9 பேரும் ஒரே சமுதாயத்தை சேர்ந்த குற்றவாளிகள். பாதிப்படைந்தது நாடார் சமுதாயத்தை சேர்ந்த 4 பேர், ஒரு தலித் கிறிஸ்துவர், ஒரு ஒடிசா தொழிலாளி. இதுல என்ன அப்படின்னாக்க, அந்த கொல்லப்பட்ட ஜான் மார்க்குடைய மனைவி இந்து பட்டியல் சாதியில வராங்க, இவர் கிறிஸ்துவ பட்டியல் சாதியில வர்றாரு. இது என்ன நடந்திருக்குன்னா, அந்த பகுதியில் விசாரிக்கும் போதுதான் தெரியுது, இது ஆண்டாண்டு காலமாக 2 பேருமே நாங்க என்ன பண்ணிக்கிறோம், கத்தி எடுத்து வெட்டிக்கிறோம். இங்கிருந்து ஒரு இழப்பு, அங்கிருந்து ஒரு இழப்பு. அது எந்த தனிப்பட்ட இழப்பும் இல்லை. இது ரொம்ப கொடுமையானது. ஒரு தனிப்பட்ட ஒரு ஆள் மேல பகை வைக்கிறத விட, இந்த குறிப்பிட்ட சமூகத்தின் மீது நம்ம கொல்லணும்ன்ற இடம் இருக்கு பாருங்க, ஆயுதம் தூக்கிட்டு வருது பாருங்க. இந்த கலாச்சாரம் இது ரொம்ப கொடூரமான ஒரு கலாச்சாரம். இது கும்பல் மனோபாவம், ஒரு கும்பல் சாதிய மனோபாவமாக தான் நான் பார்க்கிறேன். இதை இந்த அளவுக்கு அவங்க ஒரு கொடூரமான முறையில கொண்டிருக்கிறாங்க. அப்ப என்ன இருக்கு அப்படின்னாக்க, உளவுத்துறை எதுக்கு வச்சிருக்கிறாங்க? உளவுத்துறை என்பது முன்னெச்சரிக்கை. எங்கெல்லாம் இந்த மாதிரியான பதட்டங்கள் இருக்கிறதோ, பகை இருக்கோ, முன்பகை இருக்கோ, அது ஆய்வு செய்வதுதான் உளவுத்துறையுடைய வேலை. அப்ப அவங்க போறவரெல்லாம் வெட்டுறாங்க. இப்ப இந்த மார்க்கு கூட, ஜான் மார்க்கு கூட 2 பேர் பேசிட்டு இருந்திருக்கிறாங்க. அஜய், தங்கபாண்டியன் 2 இளைஞர்கள் பேசிட்டு இருந்திருக்கிறாங்க. அப்ப அந்த அஜயும் தங்கபாண்டியும் தப்பிச்சு ஓட முடியுது, ஏன்னா அவங்க கால்கள் நல்லா இருக்கு. இவருடைய கால்கள் கொஞ்சம் மாற்றுத்திறனாளியா இருக்கிறனாலதான் கீழே விழுந்துடுறாரு. விழுந்தவன் தலையில வச்சு வெட்டுறான். வெட்டும் போது தலித் சமுதாயத்தை சேர்ந்த வெட்டும் போதே யார சொல்றாங்க, குறிப்பிட்ட அந்த நாடார் சமூகத்தை நினைச்சுக்கிட்டு தான் வெட்டுறான். அப்ப அவரு காவல்துறை என்ன சொல்றாங்க, இல்ல ஒரு காஸ்ட் மோட்டிவ் இல்லை அப்படின்னாக்க, இது நான் தலித் வெர்சஸ் நான் தலித்னு பார்க்கல. பிற்படுத்தப்பட்டவர்களிடையே 2 பேருக்கு வீசிக்கிறாங்க, அது பேரும் ஜாதி மோட்டிவ் தானே. இது பேரும் சாதிய மோட்டிவ் தானே. ஒரு சாதிய கும்பல் மனோபாவ என்ன சொல்றது, காழ்ப்புணர்வு வச்சுக்கலாம், சதின்னு கூட வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு வெட்டி இருக்கிறாங்க. இதுல பாத்தீங்கன்னாக்க, அந்த ஒடிசா மாநில தொழிலாளி அந்த நிலைமை ரொம்ப பரிதாபமா இருக்கு. அவர் ஓபிசில வர்றாரு. நேற்று களத்துக்கு போயிட்டு அவங்க ஒரியா மொழி மட்டும் தான் பேசுறாங்க, வேற ஹிந்தி கூட தெரியல. அதுக்கப்புறம் ஒடிசால இருக்கக்கூடிய இன்னொரு ஆக்டிவிஸ்ட் கிட்ட நான் பேசி ஒடியா மொழியில பேசி வச்சு பார்க்கும்போது, அவங்க நாங்க இங்க இருக்கிறோம், குடும்பத்தோடு இருக்கிறோம்,
என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பாண்டு லேபர் சிஸ்டம் மாதிரி இருக்கு. அவ்வளவு செங்கல் சூளை வச்சிருக்கிறாங்க, கலெக்டருக்கு தெரியாதா? அவங்க லீகலா பர்மிட் வாங்கிட்டு வந்திருக்கிறாங்களா? 400 ரூபாய் 500 ரூபாய் கூலியை கூட்டு வந்து அவங்க மனைவி பிள்ளைங்க எல்லாம் கொண்டு வந்து இங்க வச்சிருக்கிறோம். அவங்க ஓபிசில வராங்க. அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் செக் பண்ணி பார்த்தோம். அந்த ஒடிசாக்கார் வந்து அவருடைய சர்டிஃபிகேட் வாங்கி பார்த்தோம். அவங்களுக்கு பரிதாபமா இருக்கு, பார்க்கறதுக்கு பரிதாபமா இருக்கு. இன்னைக்கு இந்த ஜான் மார்க் இறந்து போனார் பாருங்க. அவங்க மனைவி பேர் கண்ணகி சொன்னா அவங்களுக்கு வந்து வாய் பேச வராது, காது கேட்காது. வேற ஆண்கள் குடும்பத்தில் யாரும் கிடையாது, 2 பெண் பிள்ளைகள். இப்ப அவங்க இந்துவா இருந்தாலும் கூட SC/ST ஆக்ட்ல போட்டு ஒரு 12 லட்சம் ரூபாய் நிவாரணம் கிடைச்சிருக்கும். மாதம் 17,000 பென்ஷன் கிடைச்சிருக்கும். அரசு வேலை கொடுக்க முடியும். ஆனா இவங்க என்னவா இருக்கிறாங்க, கிறிஸ்துவரா இருக்கிறதுனால என்ன பண்ண முடியாதுன்னா இதுல SC இல்ல BC வராங்க. இது ரொம்ப விந்தையான சட்டம் இந்தியாவில் இருக்கு. அண்மையில நாங்க ஒரு ஆய்வு மேற்கொண்டோம். மணப்பாறை பக்கத்துல 2 பேருமே தேவேந்திர குல சமூகம் கொல்லப்பட்டவங்க. 2 பேரும் உறவினர். ஒருத்தர் கிறிஸ்துவர்ல வருவார், ஒருத்தர் இந்துல வருவார். 2 பேரும் கொல்லப்படுறாங்க. கிறிஸ்துவர் கொல்லப்பட்டவருக்கு எந்த காம்பன்சேஷனும் கிடையாது. இந்துல கொல்லப்பட்டவருக்கு 12 லட்சம் காம்பன்சேஷன், பென்ஷன், அரசு வேலை, வேளாண் நிலம் கொடுக்கப்பட்டுச்சு. எங்கேயோ அறுவாடுத்து வெட்டுறவன் வந்து ஜாதி சொல்லி திட்டும் போது முன்னாடி மதத்தை போட்டா திட்டுவான், இந்த மதத்தை சேர்ந்த இவன் வெட்ட மாட்டான். அப்ப காஸ்ட் பிரிஜிடிஸ் தான் இங்க மிக முக்கியமான காரணமா நாங்க பார்க்கிறோம். இதை தாண்டி இப்ப அண்மையில நடந்த இந்த மானாமதுரை அந்த தாக்குதலா இருக்கலாம், ஆகாஷுடைய போலீஸ் கஸ்டடி டெத்தாக இருக்கலாம், சென்னையில நடந்த ஒரு டெத்தாக இருக்கலாம். கொத்தாக சட்டம் ஒழுங்கு சமீப காலமா மீறி இருக்கு. நம்ம எல்லாம் தேர்தல் திருவிழாவில் இதெல்லாம் கண்டுக்கிறோமா இல்லையா என்றது எனக்கு தெரியல. நம்ம பல முறை தமிழக அரசுக்கு சொல்லி இருக்கிறோம், திருநெல்வேலியில சமூகங்களுக்கிடையே பகை மரணங்கள் நடக்கின்றன. இந்த வார்த்தை நான் காயின் பண்ண விரும்புறேன். 2 சொசைட்டிக்குள்ள ஒரு இண்டிவிஜுவல் எடுத்துக்காம இந்த தரப்புல ஒருத்தன் கொல்லப்படணும் என்கிற பகை மரணங்கள், பகை கொலைகள் இங்க இருக்கு. அதுவும் குறிப்பிட்ட ஆளு. இதுல என்னன்னா, கைது செய்யப்பட்ட 9 பேர்ல அங்க இருக்கக்கூடிய உள்ளூர் மக்கள் சொல்றாங்க, அந்த 2 பேரு நாங்குநேரில அந்த சிறுவனை வெட்டின 2 பேர் அதுல உள்ள இருக்கிறான்றாங்க. அப்ப இது என்ன இருக்கு? இப்ப உள்ள யாரு வரா இதெல்லாம்? அப்ப பின்னாடி சைத்திட்டு இருக்கா இல்லையா? எவிடன்ஸ் எடுத்த ஒரு எங்களுடைய ஆய்வுல இன்னும் அந்த ஆய்வு போயிட்டு இருக்கு. இந்த அண்மையில் சீக்கிரம் வெளியிடுவோம். புதுக்கோட்டையில 2019 இருந்து 2025 வரை வன்கொடுமை வழக்குகள் கிட்டத்தட்ட 287 பதிவாயிருக்கு. இந்த 287 வழக்குல ஒரு வழக்குக்கு தண்டனை கிடைச்சிருக்கு. ஒரு வழக்கு தான் தண்டனை கிடைச்சிருக்கு. நான் சொல்றது SC/ST ஆக்ட்ல. இது போக வன்கொடுமை இல்லாமல் அதிகமான கொலைகள் நடக்கிற பகுதியாக திருநெல்வேலியும் தூத்துக்குடியும் இருக்கு. இப்ப அண்மையில் என்னவா அது அதிகரிச்சிருக்குனாக்க, அங்க ஆரம்பிச்சு தஞ்சாவூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், தேனி, மதுரை இதெல்லாம் பரவி இருக்கு. இந்த பகுதியிலெல்லாம் என்ன பொறுத்தவரை அட்ராசிட்டிஸ் ஹிட் ப்ரோன் டிஸ்ட்ரிக்ட் என்று டிக்ளேர் பண்ணணும் தமிழக அரசு. அப்படியே டிக்ளேர் பண்றது இல்லை. அப்படி டிக்ளேர் பண்ணாதான் நீங்க என்ன பண்ண முடியும், ஒரு ஸ்பெஷலாக அங்க லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சியை நீங்க ஸ்ட்ரென்தன் பண்ண முடியும். போலீசார் அங்க வந்து போட முடியும். என்ன சிறப்பு திட்டங்கள்னு கொண்டு வர முடியும். உலகத்தினுடைய இடைவெளியை கண்டுபிடிக்க முடியும். அப்புறம் எதுக்கு நீங்க இன்டெலிஜென்ஸ் ஒன்று கொண்டு வந்திருக்கீங்க? எதுக்கு கொண்டு வரீங்க? தமிழக அரசு ஏன் கொண்டு அப்புறம் துறை ஏன் கொடுக்குறீங்க? வருவதற்கு முன்பே அங்கே பகை இருக்கு. இப்ப நான் வந்து அங்க ஒரு முன்னாள் ஒன்றிய செயலாளர் அந்த பகுதியில் இருக்கார், பெரும்பத்து. நான் அவரை போய் பார்க்கிறேன். முன்னாள் திமுகவினுடைய ஒன்றிய செயலாளர் அவரு. அவரையே வெட்டியிருக்காங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி. என்னுடைய அவருடைய கையெல்லாம் காட்டுறாரு. அங்க உள்ள வந்து பிளேட் வச்சிருக்காங்க.
இப்ப இன்னைக்கு அந்த நாடார் சமூகத்து மக்கள் என்ன பண்றாங்கனாக்க ஒரு டென்ட் போட்டு எங்களுக்கு பாதுகாப்பு வழங்கணும்னு சொல்லி போராடிட்டு இருக்கிறாங்க. இதுல என்ன கொடுமைனா, இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் அந்த குற்றத்தில் ஈடுபட்டாங்க அந்த சமூகத்துக்கு இடையே நினைச்சு பாருங்க. முதல்ல அதுல செத்து போனது சம்பந்தமே இல்லாம ஒரு தலித் கிறிஸ்துவர், ஒரு வடமாநில தொழிலாளி. இங்க இது எவ்வளவு இன்னும் எவ்வளவு கொடுமைன்றத நான் சுட்டி காட்ட விரும்புறேன். அப்ப தமிழ்நாடு அரசு அண்மை காலமாக சாதிய வன்கொடுமை நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. அரசு அதை கொஞ்சம் கூட கவனத்தில் எடுத்துக்கொள்ளாம, அதை பத்தி அந்த பகுதிக்கே போகாம, சட்ட ஒழுங்கு சரியா இருக்குன்ற மாதிரி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்திட்டு இருக்கா. அப்படின்னா ஏன் கொலைகள் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு? வருடந்தோறும் ஏன் கொலைகள் அதிகரிக்குது? ஏன் வன்கொடுமை தடுப்பு சட்டம் 40% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு? லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சி ஏன் பலவீனமா இருக்குன்னு குற்றஞ்சாட்ட விரும்புறேன்னா, கொலைகளிலையும் வன்கொடுமை வழக்குகளிலும் தண்டனை சதவீதம் கடந்த 4 ஆண்டுகளில் குறைவாக கிடைக்கிறது. அது நீதிமன்றத்தின் பொறுப்புன்னு சொல்ல முடியாது. குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்கிறது தமிழக அரசுடைய பொறுப்பு. அப்ப முன்னெச்சரிக்கை செய்வது தமிழ்நாடு அரசாங்கத்துடைய பொறுப்பு. இதெல்லாம் அவங்க ஃபெயிலியர் ஆனதுனாலதான் தண்டனை சதவீதம் குறைவாக இருக்கலாம் குற்றச்சாட்டு வைக்க விரும்புறேன். 1. 2, இந்த பரிந்துரையில ஒண்ணு நான் சொன்ன மாதிரி இந்த மாவட்டங்கள்லாம் இவங்க வந்து அட்ராசிட்டி ஹிட் ப்ரோன் டிஸ்ட்ரிக்ட் டிக்ளேர் பண்ணணும். இந்த குடும்பத்தை வந்து தமிழக அரசு ஒரு மாடலா எடுத்துக்கிட்டு, சரி இறந்து போன ஒரு கிறிஸ்தவர் புருஷனை கொண்டுட்டாங்க, மனைவி என்ன பண்ணுவாங்க? வருமானத்துக்கு என்ன பண்ணுவாங்க? முடியாதவங்க, அவங்களால பேச வராது, காது கேட்காது, உடல் பலவீனம், அந்த போய் பார்க்கிறோம், ஏந்திருக்க முடியல. வயதான ஒரு தாயார் இருக்காங்க, அவ்வளவுதான். 2 பெண் பிள்ளைகள் இருக்காங்க. அப்ப கவர்மெண்ட் என்ன பண்ணணும்? ஸ்பெஷலா எடுத்து நாங்க கோர்ட்டுக்கு போறோம், நீதிமன்றத்துக்கு வருகின்ற வாரங்களில் தாக்கல் பண்ண போறோம். இந்த வழக்கை நீங்க ஸ்பெஷலா எடுக்கணும், இந்த வழக்கை நீங்க ஸ்பெஷலா எடுக்கணும். இன்னொரு பக்கம் என்னன்னா, இதன் புகார்தாரர் யாரை நீங்க போட்டிருக்கீங்க அப்படின்னா, அந்த காயமடைஞ்ச ஒருத்தரை போட்டிருக்காங்களே தவிர பலியான குடும்பத்திலிருந்து புகார் வாங்கி போடல. இது என்ன ஸ்ட்ராட்டஜி? பலியான குடும்பத்தில் வந்து அவங்களால பேச முடியாதுனாக்கா குழந்தைகள் இருக்காங்க, போடணுமா இல்லையா? பலியான குடும்பம் போட்டாக்கா அங்க ஷெட்யூல்டு காஸ்ட் வந்துருமா, தலித்துன்னு வந்துருமா? காயமடைஞ்சு பெட்டிஷன் வாங்குறவங்க செத்து போனவங்கள்ட்ட பெட்டிஷன் வாங்கி பேர் போட முடியல. அப்ப வழக்கு வந்து அந்த காயமடைஞ்ச அந்த அதோட நிக்குது. எந்த அளவுக்கு அவர் சாட்சி சொல்வார்ன்றதையும் நான் சேர்த்து பார்க்கிறேன். அதனால இந்த வழக்கை பொறுத்த மட்டும் அவங்களுக்கு என்ன பண்ணணும்னாக்கா, ஒரு எஸ்சிஎஸ்டி வழக்கை கன்சிடர் பண்ணி அவங்களுக்கும் 12 லட்சம் காம்பன்சேஷன் கொடுங்க. 2 பேரும் சேர்த்து சொல்றேன் நான், அந்த ஒடிசா மாநில தொழிலாளி குடும்பத்துக்கு சேர்த்து தான் சொல்றேன் நான். பரிதாபமா இருக்கு பார்க்கறது. அந்த 2 பேரும் அந்த அவ்வளவு வறுமையினுடைய கோர தாண்டவத்துல அந்த இருக்கிறாங்க. அந்த பெண்ணை பார்க்கும்போது அது போய் பார்க்கிறேன், முக்காடு போட்டு உட்கார்ந்து இருக்காங்க. பரிதாபமா இருக்கு பார்க்கறதுக்கு. அதனால இங்க இருக்கிற சீஃப் செக்ரட்டரி, ஒடிசாவுடைய சீஃப் செக்ரட்டரியோட பேசி என்னென்ன அவங்களுக்கான காம்பன்சேஷன் மெஷர்ஸ் என்ன செய்யலாம், சேஃப்டி என்ன செய்யலாம்ன்றதை வந்து அவங்க பார்க்கணும். அதே மாதிரி சீஃப் செக்ரட்டரி, டிஜிபி 2 பேரும் சேர்ந்து ஒவ்வொரு மாவட்டத்தினுடைய கலெக்டர், எஸ்பி, சிஓபி, கமிஷனர் ஆஃப் போலீஸ் 3 பேரோடு சேர்ந்து பகை மரணங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கு, எந்தெந்த பாக்கெட்லாம் இருக்குன்றதை கண்டுபிடிச்சு அந்த வழக்குகளை தீர விசாரிக்கணும். அது என்ன போயிட்டு இருக்கானா, இது வந்து எனக்கு தெரிஞ்சு கடந்த 2 ஆண்டுகள்ல இது வந்து 7வது இந்த மாதிரி டைப்ல ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாப்புல ஒரு பட்டியல் சாதி தேவேந்திர குல சமூகம். பகையே இல்லை, அறுவை எடுத்து வெட்டி கொண்டு போறான். எம்ஏ படிச்சிருந்தார், முதுகலை பட்டப்படி படிச்சிருந்தார். அதனால இந்த பகை மரணங்கள் அவங்க எடுக்கணும். தலித் கிறிஸ்தவர்களை வந்து எஸ்சி பட்டியலா சேர்க்கணும் பலமுறை சொல்றப்ப, இந்த மாதிரியான மரணங்கள் வந்து கிறிஸ்தவர்கள் நடந்துச்சுன்னா எந்த காம்பன்சேஷன் கிடைக்காது. இது காரணம் என்னன்னாக்கா, 1950
பிரசிடென்ஷியல் ஆர்டர் 1950 பாரா 3 இந்தியாவில் தாழ்த்தப்பட்டு ஒருவன் இந்து மதத்தில் இருந்தால் மட்டுமே பட்டியலின சாதியை சேர்த்துக் கொள்ள முடியுன்றான். நீ இந்துவா இருந்தாலும் ஷெட்யூல்டு காஸ்ட். பின்னாடி 1952 சீக்கிர மதத்துக்கு தலைத்திட்டாங்க. அதுக்கப்புறம் புத்த மதத்துக்கும் 90களில் தலைத்திட்டாங்க. ஆனா தலித் கிறிஸ்தவர்களையும் தலித் முஸ்லீமையும் என்ன பண்றாங்க, தளர்த்த மாட்டாங்க. ஏன்னா கிறிஸ்தவத்துல ஜாதி இல்லை, அது வெள்ளைக்காரன் கிறிஸ்தவத்துல ஜாதி இல்லை. இங்க இருக்கிற எல்லாமே கிறிஸ்துவ. நான் சொல்றேன், கிறிஸ்தவத்துல ஜாதி இல்லைன்றதெல்லாம் கிடையாது. ஜாதியில தான் கிறிஸ்துவமே இருக்கு. அப்படி ஊறி போய் இருக்கிற இடத்துல என்ன பண்ண முடியும் சொல்லுங்க பார்ப்போம். இப்ப எப்படி இங்க இங்க இல்லைன்னு சொல்ல முடியுமா? அது பிரசிடென்ஷியல் ஆர்டர் 1950 பாரா 3 இப்படி சொன்னதுனால தான் இது இன்னமும் இது குடியரசுத் தலைவர் ஆணையை வச்சுக்கிட்டு இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. ரங்கநாத் மிஸ்ரா கவர்மெண்ட் போட்ட ஒரு ஓய்வு பெற்ற கமிட்டி. அவர் சொல்லியிருக்காரு 2005 இவர்களை பட்டியல் சாதியாக சேர்த்துக் கொள்ளுங்கன்னு சொல்லி அவரே ரெக்கமெண்ட் கொடுத்திருக்காரு. இன்னமும் பட்டியல் சாதியை சேர்க்காம அவங்கள பிசில வைக்கிறதுனால அவங்களுடைய ஒட்டுமொத்த பெனிஃபிட்டும் போய் இது பலியாயிட்டு இருக்கு. ஆனா ஒவ்வொரு தேர்தல் நேரத்திலையும் எல்லா பிரதான கட்சிகளும் இன்க்ளூடிங் இப்ப ஆண்டுகிட்டு இருக்கிற கட்சி திமுக உள்பட ஏடிஎம்கே உள்பட எல்லாரும் நாங்க தலித் கிறிஸ்துவர்களை எஸ்சி பட்டியலை சேர்ப்போம்னு ஒரு ப்ராமிஸ் பண்றது. அதுவும் சேர்த்து நான் பாக்குறேன், அந்த இஷ்யூவும் பாக்குறேன். ஆனா சேர்த்த மாதிரி தெரியல. இந்த சூழல் போயிட்டு இருக்கு. இந்த பகை, சமூக பகை மரணங்கள் நான் அப்படிதான் டிஃபைன் பண்ண விரும்புறேன். தனிநபர் இல்லாமல் சமூக பகை மரணங்கள், சமூக பகை கொலைகள் தமிழகத்தில் அதிகரிச்சிருக்கு. கூலிப்படம் மாதிரி 2 வீலர்ல ஒரு பொது இடத்துல வச்சு வெட்டுறாங்க அப்படின்னா அவ்வளவு சேஃப்டியா நீங்க குற்றவாளியை காட்ட மாட்டோம்னு சொல்லி முகத்தை மறைச்சுக்கிட்டு போட்டோவை ரிலீஸ் பண்ற கண்ணியம் காக்குற தமிழக போலீசார் இந்த மாதிரி நடவடிக்கைகள்ல ஆரம்பத்தில் ஈடுபட்டு இருந்தாங்கன்னா நம்ம பாராட்டி இருக்கலாம். அது இந்த பரிந்துரைகளை முன் வச்சுதான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு கூட்டம். எந்த 2 சமூகத்தை கொள்ளும் மோட்டிவ், பெர்சனல் மோட்டிவ் எதுவுமே இல்லை. பெர்சனல் மோட்டிவ் இருந்தா ஜான் மார்க் ஏன் வராரு? மாவு வாங்கிட்டு போயிருந்த திருநாத் கட்டாவை ஏன் கொள்ளணும்? வடமாநில தொழிலாளிய மாவு வாங்கிட்டு போன ஆளை பிடிச்சு கொண்டு, இதுல நெல்சன் என்றவர் மாவு வாங்க போனவர் தான், பெரியவர். அவரு முடியல, அவரை போய் பார்த்த அவங்களுடைய மனைவிக்கும் உடம்பு முடியல. பரிதாபமா இருக்கு. இல்ல, அதுதான் சொல்றேன். நீங்க இது ஆண்டாண்டு காலமா அங்க இருக்குன்றாங்க. அப்ப என்ன பகையின ஸ்பெஷலா எடுக்கணுமா இல்லையா? நீங்க வெறும் கேஸ் மட்டுமே எடுக்க முடியாது. ஒரு முன்னெச்சரிக்கை என்னும்போது அந்த பகையினுடைய வீரியம் என்னன்னு பார்க்கணும். இப்ப இண்டிவிஜுவல் கேஸ்னாக்க, இப்ப உங்களுக்கும் எனக்கும் தகராறு பகை இருக்குன்னா அது எளிது, கண்டுபிடிச்சிடலாம். 2 சமூகங்களுக்கு இடையே நாம் ஏற்கனவே தெரியும், இதால பலியான குடும்பம் தான் நல்லக்கண் குடும்பம் ஒன்று. ஏற்கனவே இந்த மாதிரி 2 சமூகத்துக்குள்ள நீ 4 பேரை கூட்டணும். இது 95 இந்த கல்ச்சர் இருந்துச்சு. 95 to 98 தென் மாவட்ட சாதி கலவரத்தில் இந்த பகை மரண கலாச்சாரம் வந்துச்சு. இப்ப அண்மையில இதே மரணங்கள் தலை தூக்குது. அப்ப எதுக்கு இன்டெலிஜென்ஸ் சொல்றீங்க? நீங்க ஏன் அமௌண்ட் பணத்தை போட்டு பட்ஜெட் போட்டு உளவுத்துறை காசு கொடுக்குறோம்? இல்ல, அவர் மட்டும் இல்ல சார், பல இதுலயே நீங்க நம்மளுடைய கொடியங்குளத்திலே அந்த பரிந்துரை வந்திருக்கு. கொடியங்குளத்தில் போடப்பட்ட கமிஷன்லயே இந்த தென் மாவட்டங்கள்ல வேலை வாய்ப்பு இல்லை. நீங்க மதுரைக்கு தாண்டி போயிட்டீங்கன்னா, ஈவன் இன்க்ளூடிங் மதுரை சேர்த்து சொல்லுங்க, வேலை வாய்ப்புல என்ன நிறுவனங்கள் இருக்கு? எங்க 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 வந்திருக்கு? எந்த ஐடியா பர்டிகுலர் ஏரியா சொல்லுங்க. இந்த இடத்துல வருமானம் இருக்கு, இந்த இடத்துல இளைஞர்கள் வேலைக்கு போறாங்கன்னு சொல்லுங்க. கொண்டு வராங்கன்னா ஒண்ணு மீனவர்களை அழிக்கிறதுக்காக ஏதாவது ஒரு என்வாயன்மெண்ட்டுக்காக திட்டத்தை கொண்டு வரானே தவிர, நான் இன்னமும் சொல்றேன், தென் மாவட்டங்கள்ல நிறைய சொல்றோம்ல, பொருளாதார மேம்பாட்டுக்கான முன்னெடுப்புகள் திட்டங்கள் கொண்டு வரணும்ன்றாங்க. தென் மாவட்டங்களில் எந்த அளவுக்கு ஒரு இதை சொல்லுங்க. இல்ல ராமநாதபுரத்துல என்ன இருக்கு, சிவகங்கையில என்ன இருக்கு, புதுக்கோட்டையில என்ன இருக்கு? இது 95 இருந்து வைக்கிற பரிந்துரை நான் சொல்ல வரேன். 95 ஆகஸ்ட் 31 கொடியங்குளம் சம்பவத்துக்கு பிறகு நடக்கிற பரிந்துரை.
ஈவன் 99 தாமிரபரணி இன்சிடென்ட்டுக்கு பிறகும் மோகன் கமிஷன் ஜஸ்டிஸ் மோகன் கமிஷன்ல இந்த பரிந்துரை வைக்கப்பட்டுச்சு. ஒன்னும் நடக்கல. சந்தி சிரிக்குது. என்ன தீர்ப்பு? நான் என்ன சொல்றேன், 1-2 விதிவிலக்கெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம என்னத்த பண்றது? இன்னைக்கு இப்ப உங்கள்கிட்ட பிரஸ்ல இப்ப பேசிட்டு இருக்கிற இன்னைய சூழல்ல காலையில ஒரு MA B.Ed படித்த ஒரு பள்ளிக்கூட ஆசிரியரை இந்த எக்ஸாம் போயிட்டு இருக்க 12th எக்ஸாம் அந்த சூப்பர்வைசர் ஜாதி சொல்லி திட்டி அரைஞ்சு செருப்பு காலோட காலை மிதிச்சு இப்ப ஆஸ்பத்திரியில் இருக்கிறார். கோயம்புத்தூர் GHல இருக்காரு. இப்ப அவர் சொல்றாரு, காலைல நான் போனேன், என்ன வந்து எல்லாருமே அடிச்சாரு, சட்டை பிடிச்சி இழுத்து அடிச்சாரு. ஹாஸ்பிட்டலைஸ்டு அவர், போட்டோட இருக்கு. நீங்க வந்து இங்க நான் என்ன கேட்கறேன்னா, சட்ட ஒழுங்கு இருக்கனாக்க இங்க எத்தனை தொடர்ந்து நம்ம பேசிட்டு தான் இருக்கோம். எவ்வளவு ஆணவ கொலையை பேசிட்டோம், எவ்வளவு சாதிய கொலையை பேசிட்டோம். ஒவ்வொரு ஆண்டும் சராசரியாக தமிழகத்தில் கொலையை நான் சொல்றேன், சாதிய கொலைகள் 50லேருந்து 6 இருக்கும். கடந்த 5 ஆண்டுகள்ல அது 80-90 மாறி இருக்கு. பெர் இயர் 2 மடங்கு, ஆல்மோஸ்ட் 40-45 விழுக்காடு கொலைகள்ல மட்டும் ஆயிருக்கு. அரசுக்கு அழுத்தம் கொடுக்கிற மாதிரியான அமைப்புகள், ஜனநாயக அமைப்புகள் இல்ல, அழுத்தம் கொடுக்கறாங்க. நம்ம எல்லாமே அது மீடியாவா இருக்கலாம், அமைப்பா இருக்கலாம், எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒரு விதங்கள்ல வந்து அழுத்தம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஏதோ ஒரு இடங்கள்ல அது காம்ப்ரமைஸ் ஆக்கப்படுது. இல்லாட்டினா இதை வந்து கண்டுக்காம இருக்காங்களான்னு தெரியல. எனக்கு வந்து ஒரு அரசு என்ன செய்யணும் அப்படின்னாக்க, இப்ப நம்மளுக்கு தெரியும், ஒரு கிரிமினல் பொறுத்து அரசுக்கு பொறுப்பு இருக்குல்ல, அவங்க தானே ஆள்றாங்க. இல்ல அது வந்து நீங்க இது எல்லாத்தையும் கணிக்கக்கூடிய பொறுப்பு அவங்களோட டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, அவங்கள்ட்ட இருக்குல்ல. அதுக்கு தான் சொல்ல வரேன். அதிகாரிகள் மறைக்கிறாங்க, நம்ம எல்லாம் அது ஒண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதிகாரிக்குள்ள வந்து மதவாதம் ஜாதிவாதம் ஊறி போச்சு, அது ஒரு பக்கம் நம்ம ஒரு இதுவா வைக்கிறோம்னு வைங்க, இருக்கட்டும். அது கண்காணிச்சு இம்ப்ளிமெண்ட் பண்றது அரசாங்கம் தானே, ஸ்டேட் தானே. ஸ்டேட் தான் நம்ம சொல்ல முடியும், ஆட்சியாளர்கள் தானே. ஆட்சியாளர்கள் அவங்க அதிகாரியை மாத்துறாங்க, அதிகாரியை கொண்டு வராங்க, அப்படின்னா அவங்களுக்கான அதிகாரங்கள் இருக்குல்ல. நம்ம கேள்வி என்னன்னா, எவ்வளவு தண்டனை வாங்கி கொடுத்துருக்காங்கன்றது. எனக்கு காம்பன்சேஷன் கொடுக்கறதெல்லாம் வந்து நடவடிக்கையில் வராது. காம்பன்சேஷன் கொடுக்கறது, நிவாரணம் கொடுக்கறது, நான் என்ன 2 விஷயம் தான், பாதுகாப்பு மற்றும் நீதி இருக்கா. நீங்க ஏன் இந்த 4 ஆண்டுகள்ல ஏன் இவ்வளவு பெண்டிங்ல கிடக்குதுன்றத கேள்வி. திருநெல்வேலியும் தூத்துக்குடியும் அதிகம் உங்களுக்கே தெரியும். நம்ம எத்தனை முறை அதை பேசியிருக்கோம், எவ்வளவு ஒரு ஆண்டு 2 ஆண்டுகளாமா அதிகரிச்சுக்கிட்டு வருது சொல்லிக்கிட்டே இருக்கோம். அந்த தம்பி நாங்குநேரியில அந்த ஸ்டூடெண்ட் வெட்டப்பட்டதுல இருந்து அவ்வளவு பேசியாச்சு. திருப்பி இன்னும் அதே பகுதியில் அதே நாங்குநேரியில இது மட்டும் நடக்கல, 10 நாளைக்கு முன்னாடி இன்னொரு பையன் தாக்கப்பட்டிருக்கான் அதே நாங்குநேரியில. எனக்கு தெரிஞ்ச நாங்குநேரியில வந்து இந்த 3 மாசத்துல 4-5 இன்சிடென்ட் இருக்கு. எனக்கு என்னன்னா, இது அந்த பாக்கெட்ல இவ்வளவு நடக்குது அப்படின்னா அந்த பிளாக் கிளாப் என்ன எஃபர்ட் எடுத்தாங்க, அதுதான் கேட்கிறேன் நான். இல்ல, கவுன்சிலிங் ஒரு பக்கம் நம்ம கொடுக்கலாம் சார், நான் இல்லலாம் சொல்ல வரேன். கவுன்சிலிங் கொடுக்கிறது அது ரீஹாபிலிட்டேஷன் மெஷர்னு வைங்க. பட் ஒரு ஆக்ஷன் எடுத்துக்கணும்ல, அரெஸ்ட் பண்ணிருக்கணும்ல, இல்லைன்னா முன்னெச்சரிக்கைன்றது தெரிஞ்சிருக்கணும்ல, தண்டனை கொடுத்துருக்கணும்ல, யாரெல்லாம் இருக்கான்றத. நான் என்ன சொல்றேன், கூடுதலான பாதுகாப்பு போடுங்கன்றேன். இப்ப அந்த பெரும்பத்து கிராமத்துக்கும் இந்த இன்சிடென்ட் வந்து தொடர்ந்து நடக்குதுன்றாங்க. பெரும்பத்துல ஒரு சின்ன போலீஸ் பீட்டை போடுறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆயிட போகுது? ஒரு 2 போலீஸை போட்டு அங்க இவ்வளவு பகுதி இப்ப தென் மாவட்டங்கள் எந்தெந்த இடங்கள்லாம் இப்படி பகை முரண் கொலைகள் இல்லைன்னா இடம் இருக்கோ அந்த இடங்களுக்கெல்லாம் ஏன் போலீஸை போடக்கூடாதுன்னு சொல்ல வரேன் நான். அந்த இடத்த ஏன் ஸ்பெஷலா பார்க்க கூடாதுன்னு சொல்ல வரேன் நான்.
இல்ல அதுதான் சொல்ல வரேன் நான். என்னன்னா எல்லா சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் பிரச்சனைக்கும், கலவரங்களுக்கும், சதிக்கும், பகைக்கும், சோசியல் எக்கனாமிக், இது வந்து சமூக பின்னணியில நம்ம பார்க்கிறோம். அதுதான் அவரு சாரும் கேட்டாங்க, அந்த அங்க என்ன எக்கனாமிக் வேலை வாய்ப்பெல்லாம் இல்லையான்னு. அது ஒரு காரணம் தான். அதெல்லாம் கொண்டு வந்தா கொஞ்சம் மறையுன்றது அதெல்லாம் ஒரு காரணம் தான். இல்ல எந்த முன்னெடுப்புமே அந்த பகுதியில் கொண்டு வரப்படலன்ற. இல்ல அவங்க என்னன்னாங்க, இப்போ ஒரு செக்டார் இன்னொரு செக்டர் நான் இல்ல இது ஒரு ஃபேக்டா வச்சுக்கலாங்க. அவன் என்னன்னா இந்த ஃபேக்டை தாண்டிங்க என்னுடைய காஸ்ட் நான் இங்க நிறுத்துவேன், வெட்டினவன் எல்லாம் கோடீஸ்வரனா? அதுதாங்க நான் வெட்டினவனும் கோடீஸ்வரன் கிடையாது. இறந்து போனவங்க ரொம்ப பரிதாபத்துக்குரியவங்க, வெட்டுப்பட்டவங்க இன்னும் பரிதாபத்துக்குரியவங்க. அவர் சொல்றாரு, அந்த பிரபாகரன்றவர் டீக்கரை வச்சிருக்கிற என்னோட 2 வயசு இளையவர், அவர் இதுவரை படிச்சதில்லைன்றாரு. பள்ளிக்கூடமே எழுத படிக்க தெரியாதுன்றாரு. அந்த கம்ப்ளைண்டர் எழுத படிக்க தெரியாது. எக்கனாமிக் இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா சார், எக்கனாமிக்லாம் டெவலப் ஆயிருக்காங்களே, செத்து போனதான் யாருன்னு கேட்கிறேன். இல்ல காயமடைஞ்சவங்களாம் யாரு? அப்படி பாக்குறோம்ல. அப்படி பார்க்கும்போது காயமடைந்தவர்கள் எளிய மக்கள் என்ற பொருளாதார ரீதியா ஒன்று. இதுல இன்வால்வ் ஆகிறவனும் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா அவனும் ஒரு சராசரி கூலியா தான் இருக்கிறான். அப்படி வச்சு பாக்குறேன் நான். அப்ப நீங்க என்னன்னாக்கா உங்களுக்கு காஸ்ட் பிரிஜிடியூஷன் நீங்க வந்து இப்ப நாங்குநேரி பிரச்சனைக்கு வந்து குற்றவாளிகளை வந்து விடுவிக்கணும்னு சொல்லி ஒரு 2000 பேர் திரட்டுறான். என்னைக்காவது வந்து என்ன சொல்றது, பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பாக போராட்டம் பண்ணுவாங்க, குற்றவாளி சார்பாக போராட்டம் பண்ண ஒரே இடம் தான் நாங்குநேரியா தான் இருந்துச்சு. அப்ப அது என்ன சொல்றாங்கன்னா, அது கருத்து சுதந்திரம் நம்ம போலீஸ் அனுமதி கொடுக்குறான். இது வந்து அன்லாஃபுல் அசம்பிளி இல்ல, சட்டவிரோத கூடுகை இல்ல. சட்டவிரோத கூடுகை எப்படி நீங்க வந்து ஜஸ்டிஸ்க்கான இனிஷியேட்டிவாகவும் போராட்டமாக நம்ம எப்படி எடுத்துக்க முடியும்? இந்த வேல்யூஸ் கூட காவல்துறைக்கு இல்லைன்னு சொல்ல வரேன் நான். 9 பேர் அரெஸ்ட் பண்ணாங்க. நாங்குநேரி இவ்வளவு பெரிய பிரச்சனையாச்சு, கேஸோட ஜட்ஜ்மெண்ட் என்னன்னு கேட்கிறேன் நான். அது எப்போ ட்ரையல் போட்டிருக்கலாம்? என்ன ஏன் கேஸ் இழுத்துட்டு கிடக்கு? அதை தாண்டி ஒரு கமிஷனை போட்டு சந்துரும் ஒரு ரெக்கமெண்ட் கொடுத்து, ஆனா கேஸ் இன்னும் மூவ் ஆகல. அப்ப என்ன நடக்குது? நாங்க ஏங்க நீங்க ஒண்ணு நான் திருப்பி தப்பா நினைச்சுக்குவான், அந்த கவர்மெண்ட் குற்றஞ்சாட்டு சாதிக்கு பயப்படுதுங்க, மக்களுக்கு பயப்படல. இந்த காஸ்ட் மேல கைய வச்சாக்க அந்த காஸ்ட்காரன் ஓட்டு போடுவான் மாட்டான்ற பயம் இருக்குங்க. இது இருக்கு. இது என்னோட முக்கியமான ஃபைண்டிங்ஸ். அது எப்படி நீங்க வந்து எடுத்துக்க முடியும்? ஒரு தனிப்பட்ட நபர், ஒரு தனிப்பட்ட கும்பல் ஒரு வன்முறை ஈடுபடுறான், கொலை பண்றானா, அவனை கைது பண்ணா, இவனை கைது பண்ணா இந்த சமூகம் எல்லாம் பாதிக்கப்படுது. நம்ம அப்படித்தானே ப்ரொஜெக்ட் பண்றோம். இன்னைக்கு மீடியா அப்படித்தானே வருது. இந்த செஞ்சவ யார்? இந்த கம்யூனிட்டி. பாதிக்கப்பட்ட யார்? இந்த கம்யூனிட்டி. அப்ப இந்த கம்யூனிட்டி மேல கைய வச்சாக்க அப்ப என்ன பண்ணுவீங்க? கேஸ் போடுவீங்க, ட்ரையல் நடத்துவீங்க, 10-15 வருஷம் நீங்க இழுத்து எடுப்பீங்கன்னா அப்புறம் என்ன தைரியம் தானே வரும்? அவர் ஒரு முன்வைக்கிறார். அதாவது யூரோப்பியன்ஸ் எல்லாருமே ஆன்டி தலித் மென்டாலிட்டியில இருக்காங்க. அதாவது இந்த டாப் லெவல் பொலிட்டீஷியன்ஸுக்கு வந்து கீழே நடக்கிற விஷயமே போய் சேர்றது கிடையாது, சேர விடுறது கிடையாது. இது நான் என்ன சொல்றேன், இப்போ பொலிட்டீஷியனுக்கு சேர விடக்கூடாதுன்றதெல்லாம் நம்ம அவரு புனித பாண்டியன் எஸ்சிஎஸ்டி கமிஷன் துணை தலைவராக இருந்தாரு. அதை வச்சுதான் அவர் சொல்றாரு. இல்ல இருந்தாரு. எத்தனை ஸ்பாட்டுக்கு போனாரு நான் கேட்கிறேன். புனித பாண்டியன் அவர்கள் யாரெல்லாம் வந்து இந்த மாதிரியான இன்டெலெக்சுவலா இருக்கிறாங்களோ, பேசுறாங்களோ, கொண்டு போய் ஏதாவது கமிட்டியில போட்டுறது. கமிட்டியில போட்டு சம்பளம் கொடுத்த உடனே அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா அமைதியாயிடுறாங்க. ஓப்பனா குற்றச்சாட்டு வைக்கிறேன். எத்தனை புனித இப்ப இமயம் ரைட்டர் இமயத்தை போட்டிருக்காங்க. ரைட்டருக்கு இமயத்துக்கு எஸ்எஸ்டி இதுக்கு என்னங்க சம்பந்தம்? அவரு வந்து ஒரு தமிழ் துறையில போட்டிருக்கலாம். என்னன்னா ரைட்டர் இமயம் திமுக கார அவங்க அண்ணன் வந்து ஒரு திமுக தான் போடுறாங்க, அவ்வளவுதான். சரி, நான் பார்ட்டியை பத்தி பேசல. நான் என்ன சொல்ல வரேன், இப்ப அதிகாரிகள்
அதிகாரி மேல பழியை போட்டுட்டு அதுக்கு எனக்கு பொறுப்பு இல்லைன்னு ஒரு 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 அரசு தப்பிக்க பார்க்குது இல்லை. அது ரொம்ப கிரேட் எஸ்கேபிசம்ன்ற நான் என்ன கேட்கிறேன், நீங்க ஒரு நல்லது பேசுறீங்கல்ல, அப்ப அரசுன்னு சொல்றீங்கல்ல, ஸ்டேட் இது எடுத்து பண்ணணும்னாங்கல்ல, தப்பு நடந்தா மட்டும் ஏன் அபிஷியல் மேல பழி போடுறீங்க? இப்ப ரெண்டு பேருக்கும் சம்பந்தம் இருக்குல்லங்க. ஆளுகிற ஆட்சியாளரும் அரசும் ரெண்டு பேரும் சேர்ந்து தானே தடுக்க வேண்டிய பொறுப்பு இருக்கு. அப்படியே கிடக்கு சார், ஒரு மூவ் ஆகல. சந்துரு கமிட்டிக்கு முன்னாடி தோரட் கமிட்டி போட்டாங்க நேஷனல் லெவல்ல. யூஜிசியில் நடக்கக்கூடிய டிஸ்கிரிமினேஷன் ஆல்ரெடி அது அதனுடைய சில வேல்யூஸ் எடுத்து தான் கொண்டு வந்தாங்க. என்ன அது நடந்திருக்கு சொல்லுங்க பார்ப்போம். தொண்ணூறுல இதுவரை சார் நான் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிறது கிட்டத்தட்ட 74 கமிஷன், ஒன்மேன் கமிஷன் போட்டிருக்காங்க. 2 கமிஷனை தவிர 72 கமிஷன் மக்களுக்கு விரோதமாக தான் அறிக்கை கொடுத்திருக்காங்க. ஒன்று இந்த லத்திகாச்சரன் போட்ட அந்த சிதம்பரம் பத்மினி வழக்கு கமிஷன் கொஞ்சம் ஃபேவரா இருந்துச்சு. மற்றபடி காம்பன்சேஷன்லாம் அறிவிப்பாங்க இந்த ஒன்மேன் கமிஷன். பட் இந்த கமிட்டின்றத ஜஸ்டிஸ் சந்திரு உண்மையாலுமே அவர் ஒரு நீதின்பால் ஒரு என்ன சொல்றது, ஒரு அக்கறை கொண்ட நபர். பட் அவர் கொடுத்திருக்கிறாரு. ஆட்சியாளர் பொறுப்பு KN பாட்ஷா போட்டாங்க ஆணவ கொலைக்கு, பெண்டிங்கில் கிடக்கு. இப்ப எலெக்ஷன் முடிய போகுது. அவருடைய ரிப்போர்ட் என்னன்னு கேட்கிறேன். என்ன ஒரு ரிப்போர்ட் கொடுக்கலையே, விசாரணை தான் போயிட்டு இருக்கு. இப்போ ஒருவேளை ஆட்சி அவங்க எத்தனை மாசம் டெட்லைன் கொடுத்தாங்க? 3 மாசம் முன்னாடி நினைக்கிறேன். இன்னும் அவரு கொடுக்கலையே. ஆணவ கொலைக்கு தனிச்சட்டம் வேணுமா வேணாமான்றதுக்கு ஒரு கமிஷன் போட்டாங்க ஜஸ்டிஸ் KN பாட்ஷா தலைமையில. அதுவும் அப்படியே பெண்டிங்ல தானே இருக்கு. பகை மன்னர்கள் 90s தலித் சமூகங்களுக்கும் சாதிய சமூகம் தான் பெரும்பான்மையா நடந்தது. இப்போ இதுல பாதிக்கப்படுறவங்க அதிகமா நாடாக ஈக்குவேஷன் இல்ல, நான் இந்த குறிப்பிட்ட இன்சிடென்ட்ல சொல்றேன். அதாவது ஈக்குவேஷன் மாறல. உங்களுக்கு தென் மாவட்ட சாதி கலவரங்கள் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 95 to 98, அதாவது 95ல கொடியங்குளம் நடக்குது, 97ல மேலவளவு முருகேசன் சம்பவம் நடக்குது, 98 குண்டுபிடி நடக்குது, 99 தாமிரபரணி ஆற்றங்கரையில் 17 பேர் துப்பாக்கி சுட்டு கொள்றாங்க. அதுல இருந்து ஆரம்பிச்சு 2000ல மா புளியங்குடியில 3 பேரை கொள்றாங்க. கிட்டத்தட்ட எனக்கு எங்களுடைய கணக்கு கிட்டத்தட்ட 450 பேர் கொல்லப்பட்டாங்க. டேட்டா இருக்கு. இது எல்லா சாதியும் தான் கொல்லப்பட்டாங்க. வெறும் அதை என்ன சொல்றது, SC வெர்சஸ் BC கிடையாது. SCல கொல்லப்பட்டிருப்பாங்க, BCல கொல்லப்பட்டிருப்பாங்க, எல்லா சமூகமும் கொல்லப்பட்டாங்க. இப்ப இந்த சம்பவத்தை நம்ம சொல்றதுனால இதுல நாடார் பாதிப்பா இருக்கு. நாடார் பாதிக்கப்பட்டாலும் இறந்து போனது யாருன்னு பார்த்தா 2 பேரும். அதுல ஒருத்தர் பட்டியல் சாதி ஒரு 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 வராருல்ல, ஒரு வடமாநில தொழிலாளி வராங்கல்ல, இவங்களுக்கு காயம்தான். 4 பேர் காயம்தான் ஏற்பட்டு. இதுல போலீஸ்ல கேட்டோம். அவங்க காமனா என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஒரே சமூகம்ன்றதை மட்டும் 9 பேர் ஒரே சமூகம் தான் சார்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க என்னன்னு சொல்ல, ஒரே இதுல தான் வராங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இது வரைக்கும் நடந்த வன்முறைகளையும் அட்டாக் பண்றவங்க ஒரே சமூகம், ஒரே குறிப்பிட்ட ஒரு சமூகம் தென் மாவட்டங்கள்ல அதிகமான வன்முறையில் ஈடுபடுது. அதுவும் இளம் சிறார்களை ஈடுபடுத்துறாங்கன்றதும் எங்களுடைய ஆய்வுல தெரிய வருது. ஏன்னா வெளியில வந்துடலாம், 18 வயசு பையன் 17 வயசு பையனை உள்ள இன்வால்வ் பண்ணாங்கன்னா வெளியில கொண்டு வந்தலாம் தந்திரம் ஒண்ணு இருக்கு, உள்ள நடக்குது. ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூகம் தான், பேர் சொல்ல விரும்பல, கொஞ்சம் கூட பொலிட்டிசைஸ் ஆகாம அந்த சமூகம் இருக்கு, அரசியல்படுத்தப்படாம இருக்கு. அது ரொம்ப வருத்தத்தோட சொல்ல வரேன். கண்டிப்பா இருக்கு. போதை எங்க இல்லாத கிராமம் எங்க இருக்கு? கஞ்சா விக்கல கேட்டாக்க நம்ம சொன்னாக்கா, இவர் முன்னாடி சைலேந்திர பாபு DGPயா இருக்கும் போது ஒரு இது கொண்டு வந்தாரு, ஏதோ ஒரு கஞ்சா ஒழிப்பதற்கான ஒரு ஆபரேஷன் கொண்டு வந்தாரு. சைலேந்திர பாபு DGயா இருக்கும்போது கொண்டு வந்தாரு. பட் இன்னமும் அது இல்லைன்னு சொல்ல முடியுமா? எல்லாம் சேர்ந்து தானே அதை பார்க்க வேண்டியதா இருக்கு. அந்த நாங்குநேரி சம்பவம் நடந்து ஒரு 10 நாளைக்கு அப்புறம் ஒரு முதியவர் ஒருத்தர் அடிச்சாங்க. சம்பவம் தெரிய
இதே மாதிரியே ஒரு மாற்று நாங்குநேர்லையாவா? அதுக்கு பிறகு இந்த சம்பவத்துக்கு பிறகா முன்னாடி ஒரு சம்பவம் அட்டாக் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க. அந்த எஃப்ஐஆர் நேற்று வாங்கிட்டு வந்தோம். அதுக்கு பிறகு இல்லை. போன இடத்துல ஒரு பெரியவர் வந்து அடிச்சு வேற ஏரியா. ஆமா, வேற பகுதியா இருக்கும். அதான் சொல்றேன், திருநெல்வேலியே வந்து அதிகமாக இந்த மாதிரியான அட்ராசிட்டிஸ். ஆமா, அந்த சம்பவம் வந்துச்சு, வெளியில வந்துச்சு. ஆமா, இப்ப இது குளிக்க போன இடத்துல இந்த விதத்துல போன ஆண்டு அப்படி நடந்துச்சு. குளிக்க போன கொன்னுட்டாங்க, ஒருத்தரை கொன்னே விட்டாங்க. அவரு அந்த குளிக்க போன ஊரு இதுல குளத்துல இறங்கும் போது கொன்னுட்டாங்க. இல்ல, பரிந்துரை இந்த வழக்கை பொறுத்தவரை ஒரு 7 பரிந்துரை தான். நான் ஆல்ரெடி அதை முதல் பரிந்துரை வந்து இந்த மாவட்டங்கள் எல்லாம் சாதிய வன்கொடுமை மாவட்டங்களாக திருநெல்வேலி, தூத்துக்குடி, மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தேனி, தஞ்சாவூர் இங்க அதிகரிச்சிருக்கு. அதை செய்யணும். இந்த ஜான்மார்க் குடும்பத்துக்கு வந்துட்டு 12 லட்சம் நிவாரணம், அந்த 17,000 பென்ஷன். அதே மாதிரிதான் அந்த ஒடிசா மாநிலமும். அவங்க எல்லாமே நிறைய பேர் என்ன பொறுத்தவரை பாண்டில் அபராக்கிற மாதிரி இருக்கு. அதனால இங்கிருந்து வெளியிலிருந்து வருகின்ற தொழிலாளர்கள் வந்து அந்தந்த மாநில சீஃப் செக்ரட்டரியோடு இணைந்து ஒரு ஒப்பந்தம் மாதிரி போட்டு அவங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே லீகலா இருக்கான்றதையும் பார்க்கணுன்றதையும் நாங்கள் சொல்லி வச்சிருக்கோம். உளவுத்துறை ரொம்ப தோத்து போயிருக்கு. அதை ஸ்ட்ரென்தன் பண்ணுவதற்கு தமிழ்நாடு அரசு வந்து ஆய்ச்சி நடக்கும்னு சொல்லியிருக்கோம். இது போக இந்த சமூக பகை கொலைகள், மரணங்களை வந்து கண்டுபிடிப்பதற்கு சீஃப் செக்ரட்டரி, டிஜிபி தலைமையில் ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கலெக்டர், எஸ்பி, மாநகர ஆணையர் இணைந்து அதை ஆய்வு செய்து அந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தடுப்பதற்கான செயல் திட்டங்களை அவங்க ஈடுபடணுன்றோம். கடைசியாக சொன்ன மாதிரி தலித் கிறிஸ்துவர்களுக்கும் அதை எஸ்சி பட்டியலில் சேர்க்கணுன்ற ரங்கநாத் மிஸ்ரா கமிஷன் ரிப்போர்ட் அப்படியே இருக்க சேர்க்கணும். தமிழ்நாடு அரசு வந்து அதை ஒன்றிய அரசுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கணுன்றதை நம்ம வலியுறுத்தியிருக்கோம்.